சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருஷம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 2024 3712 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதில் மொத்தம் மக்கள் எவ்வளோ சைபர் கிரைம் மூலியமாக பணத்தை இழந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடி கிட்ட இழந்திருக்காங்க. நம்ம சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுனால இந்த வருஷம் கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட 8 கோடியே 80 லட்சம் கிட்ட நம்ம வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் த மக்கள் இழந்த பணத்தை நம்ம வந்து மீட்டு கொடுத்துட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெறும் கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட தான் வந்து மக்கள் இழந்த பணம் இருந்துச்சு. அதில் நம்ம 73% ரெக்கவர் பண்ணியிருந்தோம், 73 லட்சம் ரெக்கவர் பண்ணியிருந்தோம். 13% இந்த வருஷம் கிட்டத்தட்ட போன வருஷத்தை விட டபுள் மடங்கு நம்ம வந்து சைபர் கிரைம்ல இழந்தவங்களோட பணத்தை வந்து மீட்டிருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் மூலியமா பெண்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய அவங்க போட்டோஸை மிஸ்யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய கிரைம்ஸ் நடக்குது. மொத்தம் லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷம் சேர்த்து 23-24 47 கேசஸ் அது மாதிரி நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த 47 கேசஸுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக கூட ஒரு மைனர் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தகாத மெசேஜஸ் அண்ட் வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க. அந்த அக்யூஸ்டையும் நம்ம பிடிச்சிருந்தோம். இந்த 47 கேசஸ்லையுமே மோஸ்ட்டாக வந்து அக்யூஸ்ட் எல்லாருமே அந்த பெண்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தொலைஞ்ச மொபைல் ஃபோன்ஸ் நம்ம வந்து ரெகுலராக பப்ளிக் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வாங்குறோம். அதை வந்து கவர்மெண்ட் போர்ட்டல் மூலியமா நம்ம ரெகுலராக ட்ராக் பண்ணிட்டே இருக்கோம். அது மாதிரி மொத்தம் இந்த வருஷத்தில் 650 மொபைல் ஃபோன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த கடைசி 3 மாசத்துல கிட்டத்தட்ட 250 மொபைல் ஃபோன்ஸ், இதோட மதிப்பு கிட்டத்தட்ட வந்து 60 லட்சம் ரூபாய். இதை வந்து நம்ம மீட்டிருக்கோம். இது இல்லாமல் கடைசி கொஞ்ச மாசத்துல நம்ம பண்ண கடைசி கொஞ்ச நாளில் நம்ம பண்ண முக்கிய அரெஸ்ட் அண்ட் கேசஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் பொண்ணுக்கு வந்து ஒரு 22 வயசு பையன், இவங்க வந்து வல்கரா வந்து வீடியோஸ் வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஃபேஸ்புக் மூலயமா பழக்கமாகி அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்ல பேசுறாங்க. பேசும்போது வந்து அவன் ஆபாசமா வந்து வீடியோஸ் மெசேஜஸ் பண்றான். அந்த பொண்ணு மிரட்டிட்டு இருக்கான். அந்த பையன் வந்து ஒரு 22 வயசு, டிப்ளமோ முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கான் வீட்டில். அவனை ரீசெண்டாக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்பில் இது மாதிரி ஆபாசமாக வீடியோ கால் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி மிரட்டுற இது. அதுக்கு இப்போ நம்ம வந்து டீம் அனுப்பியிருக்கோம். அந்த அக்யூஸ்ட்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம் வேலூர் கிட்ட. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கடலூர்லேருந்து ஒரு பெண்ணையும் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். வாட்ஸ்அப் மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் ரிலேட்டட் மெசேஜஸ் அனுப்பி நிறைய ஆண்களை கவர்ந்து அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு அவங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணதில் என்ன தெரிய வருதுன்னா, வெறும் இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி இவங்களை வந்து கவர்ந்து அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அங்கே நிற்க வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிடுறது, அப்புறம் அவங்க ஃபோனை அட்டென்ட் பண்ணுறது இல்லை. அந்த கேஸில் நம்ம அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 6 மாசத்துல 4.5 லட்சம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல இருந்திருக்கு. அதே மாதிரி நூற்றுக்கணக்கானவங்க வந்து இவங்க இந்த மாதிரி ஃபால்ஸான ஆட்ல வந்து ஏமாந்துருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.